ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. சந்திரகலா தான் திட்டம் போட்டு இந்த மாதிரி டாக்டரை வச்சு பொய் சொன்னா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி ஒரு செம அதிரடியான முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் எல்லா உண்மையிலும் தெரிஞ்சு ரேவதி இனி என்ன பண்ண போகிறாங்க, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்தியும் செம அதிரடியாக வந்து அந்த டாக்டரை என்ன தான் தடுத்து நிறுத்தினாலும் எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சே ஆகணும். ரேவதி கிட்ட உங்கள் பொண்ணு என்ன தான் வந்து சொன்னால் நான் இப்போவே அந்த ராதிகா கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ரொம்பவே தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் கார்த்தி செம அதிரடியாக வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது டாக்டர் அவங்களோட பொண்ணை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே என்ன டாக்டர் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது டாக்டரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை திறந்து விடுறாங்க. அந்த பொண்ணும் நம்ம கார்த்தியை பார்த்த உடனே நான் வந்து ரேவதி கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் நிஜமாக தான் சொல்கிறீங்களா, என்ன நடந்துச்சு ஒழுங்காட்டு உண்மை என்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே டாக்டரும் அப்படியே தயக்கத்தோடு நிற்கும் போது டாக்டரோட பொண்ணு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், ரேவதிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வந்து பழைய ஞாபகங்கள் ஏதாவது ஒன்று ரேவதிக்கு சொன்னால் ரேவதியோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க சித்தி சந்திரகலா சொன்னனால தான், மிரட்டுறனால தான், அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மற்றபடி ரேவதியோட பழைய ஞாபகங்கள் வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனால் அந்த ஞாபகங்கள் பற்றி நம்ம எதுனாலும் அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கார்த்தி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. டாக்டர் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கரெக்டாக அந்த டாக்டரும் ஆமாம், என்னோடய பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அன்றைக்கி சந்திரகலா சொன்னனால தான் என்னால் எதுவுமே செய்ய முடியலை. ரேவதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் பற்றி ஏதாவது சொல்லலாம், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு எந்த ஆபத்துமே வராது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இத்தனை நாட்டு ரேவதி கிட்ட பழசை பற்றி எதுவுமே பேசினது இல்லையே, அப்போ நிஜமாவே ரேவதிக்கு எந்த பிரச்சனையாக தானே பேசாமல் எல்லா உண்மைகளையும் சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக்கு மனசு வருது. அப்படியே சந்திரகலாவை போய் சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. கரெக்டாக நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ளே வரும்போது சந்திரா தடுத்து நிறுத்துறாங்க. சந்திரகலாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, எப்படியாவது இந்த டாக்டர் வந்து எல்லா உண்மைகளையும் இந்த கார்த்திகிட்ட சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகி இந்த கார்த்தி நம்மக்கிட்ட வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம கார்த்தியை தடுத்து நிறுத்துறாங்க. நீ வந்து ரேவதியை பார்க்கவே கூடாது, எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லும்போது கார்த்தியும் எவ்வளோ கேவலமாக நீங்கள் நடந்திருக்கீங்க, ரேவதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் பற்றி ஏதாவது பேசுனா அவளுக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சந்திரகலா கிட்ட சொல்லும்போது சந்திராவும் ஆமாண்டா, நான் அப்படி தான் சொன்னேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுகிறாங்க. நம்ம கார்த்தி இந்த வாட்டி சந்திராவை சும்மா விடுற மாதிரி இல்லை. ஏற்கனவே ரேவதிக்கு அவங்களோட பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு அதோடு இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதியும் நிஜமாவே அந்த டாக்டரோட பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தியும் சந்திரகலாவை மிரட்டினது மட்டும் இல்லாமல் மயில் வாகனத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. மயில் வாகனமும் சகல அப்போ நீ சொல்கிறது எல்லாமே சரிதானா, எப்படியாவது அப்போ நம்ம ரேவதி கிட்ட நேரடியாக போய் உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் முடிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தியும் ஆமாம், கொஞ்சம் கால அவகாசம் வேணும், அதுக்குள்ளே நான் ரேவதி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்தியும் தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சந்திரகலாவும் சிவனாண்டியும் அடுத்த திட்டத்தை போடுறாங்க. சந்திராவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அக்கா இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, போகிற போக்க பார்த்தா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து கார்த்தியை மறுபடியும் ஏற்றுப்பாங்க போல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரா ஒருபோதும் அது மட்டும் நடக்கவே கூடாது, ஏற்கனவே வந்து ரேவதி கார்த்தி மாமான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி தான் போயிட்டுருக்கா, இனிமேல் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம ரேவதிக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரப்போகுது. அதே சமயத்தில் ஏற்கனவே நம்ம கார்த்தி மாமாவுக்கு மேலே ரொம்பவே அன்பாக இருக்கக்கூடிய நம்ம ரேவதி கார்த்தியை வந்து மறுபடியும் கணவராக ஏற்றுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி ரேவதியும் கூடிய சீக்கிரமாக ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.